புதுக்கோட்டையில் ஆடுகளை குரங்கு ஒன்று மேய்த்து வருவது பார்வையாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். குரங்குகள் செய்யும் அட்டகாசத்தால் அதனை கண்டவுடன் பொதுமக்கள் பயந்து ஓடிவிடுவர். ஆனால் புதுக்கோட்டையைச் சேர்ந்த போஸ் நகரில் செல்வம் என்பவர் வளர்த்து வரும் ஆடுகளை குரங்கு ஒன்று மேய்த்து வருகிறது. ஆரம்பத்தில் சுற்றித் திரிந்த ஆடுகளுடன் விளையாடத் துவங்கிய குரங்கு ஒன்று நாளடைவில் நண்பராக மாறியது. இந்த ஆட்டில் 3 மாதமாக அந்த குரங்கு ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு நல்லா பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு யாரையும் கடிக்கிறதில்ல, யாரையும் எதுவும் தொந்தரவு பண்ணுறதில்ல. எங்கள் ஆட்டை நல்ல முறையாக மேய்ச்சிக்கிட்டு வருது. போயிட்டு காலையிலையும் சாயந்தரமும் மேய்ச்சிக்கிட்டு வருது. மேய்ச்சல் முடிந்ததும் ஆடுகள் வீடு திரும்பும் போது இந்த குரங்கும் அவற்றுடன் வருவதை வழக்கமாக்கிக் கொண்டது. பின்னர் செல்வத்தின் வீட்டிற்கு அடைக்கலமாக வந்த குரங்கையும் அவரது குடும்பத்தினர் பராமரிக்க துவங்கினர். 10 வருஷமா ஆடு வளர்த்துட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் ஒரு குரங்கு 3 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் ஆட்டுகளோட ஆட்டுகளோட இருக்குது. அது பிள்ளை மாதிரி நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் சாப்பிட்றது அது சாப்பிடும், எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடும். நாங்கள் ஆடு மேய்க்க புதுக்குளத்துக்கு ஓட்டிகிட்டு வருவோம். அது எங்கள் பின்னாடியே வரும், எங்கள் ஆட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு வரும். அது எல்லாருமே வேடிக்கையாக பார்ப்பாங்க அது ஓட்டிகிட்டு வரையில். அவர் வீட்டு ஆடுகளை காலையில் அங்கேருந்து மேய்க்கிறத கூட்டிகிட்டு மேய்ச்சி விட்டு மாலை நேரங்களில் அது திருப்பி ஆட்டுகளை கூட்டி கொண்டு வீடு வரைக்கும் போகுதுன்னா ஒரு பெரிய அதிசயமான ஒரு காட்சியாக தான் இருக்கிறது. பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதமாக இது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக நிறைய பேர்லாம் பார்த்துருக்காங்க. அதில் காலையில் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறவங்க பார்ப்பாங்க, சாயங்காலம் வாக்கிங் போகிறவங்களாம் பார்க்குறாங்க. அருமையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அதோட விளையாட்டுகள் பூரா ரொம்ப ஜாலியாக இருக்கும். நாள்தோறும் ஆட்டின் மீது சவாரி செய்தபடி குரங்கும் மேய்ச்சலுக்கு சென்றுவிட்டு மாலை வீடு திரும்பும். குரங்கும் ஆடுகளும் நண்பர்களாக மாறியுள்ளது காண்போரை ஆச்சரியத்தில் ஆழ்த்துகிறது. தந்தி செய்திகளுக்காக புதுக்கோட்டையில் இருந்து